அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு வேடிக்கையான சம்பவம். பள்ளிவாசலில் ஒரு இமாம் பயான் பேசியிருக்கிறாரு. குர்ஆன் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டுகிறது. குர்ஆனில் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. குர்ஆனில் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டல் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கார். உடனே குதர்க்கமான ஒரு ஆள் நிறைய குதர்க்கவாதிகள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, குர்ஆனில் எல்லாத்திற்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே ஹஜரத், நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். 1 கிலோ மாவுக்கு எவ்வளவு பரோட்டா போடலாம், குர்ஆனில் இருக்கா அப்படின்னு ரொம்ப அறிவாளின்னு நினச்சி கேட்டிருக்காரு. இவர் ஹஜரத்து யோசிக்கவே இல்லை. நில்லு தம்பி சொல்கிறேன் அப்படின்னு பரோட்டா மாஸ்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி 1 கிலோ மாவில் எவ்வளோ பரோட்டா போடலாம். அவர் 10, 15, 20 அப்படின்னு சொல்லியிருக்காரு கணக்கு. அஜர்த்து இதை கேட்டுட்டு வந்தவர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி 1 கிலோ மாவுக்கு இவ்வளோ பரோட்டா போடலாம் அப்படின்னோடனே கேள்வி கேட்டவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் குர்ஆனில் இருக்கான்னு கேட்டேன், ரொட்டி மாஸ்டர்கிட்ட கேட்க சொல்லலை, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு டென்ஷனாக கேட்ட உடனே அஜர்த்து கேட்டிருக்காரு. அஜர்த்து சொல்லியிருக்காரு, குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் உண்டு, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அறியாதவர்கள் அறிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. எனக்கு தெரியல, தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்டு நான் சொன்னேன் அப்படின்னோடனே அவர் வாயடைச்சு போயிட்டார். இந்த இடத்தில்தான் கூகுள் இருக்குமோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. இது போன்ற நிறைய சுவாரஸ்யங்கள் நம் வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருப்போம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.